வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று நாங்கள் 2018 9ஆம் மாதம் 5ஆம் தேதி 5ஆம் புதன்கிழமையிலே நாங்கள் சந்திருக்கிறோம். விசேடமாக இன்றைய நாளிலே உங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பது நான் நினைக்கின்றேன். ஒரு நல்ல நாளாக இந்த நாளிலே நாங்கள் அமைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் காலையிலே சமய வழிபாடுகளுக்கு ஈடுபட வேண்டும். அது எந்த மதத்தில் இருந்தாலும், உதாரணமாக பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த காலையிலே நீங்கள் மத ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டுமாக உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மத ஸ்தலங்களுக்கு சென்று காலையிலே நீங்கள் அந்த மத அனுஷ்டானங்களுக்கு நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டிலே அப்படியான அந்த நீங்கள் ஒதுக்கப்படுகின்ற இடத்திலே அந்த மதற்கான அந்த செயற்பாடுகள் நீங்கள் செய்யலாம். அதே போன்று நீங்கள் அடிக்கடி நல்ல ஆலோசனைகளை கேட்ட வேண்டும். அந்த ஆலோசனைகளை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மிகவும் நன்றாக அவதானமாக சிந்திக்க வேண்டும். அதே போன்று நன்றாக கேட்க வேண்டும். அது கேட்காவிட்டால் எங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை நல்ல சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உதாரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது நான் அந்த பிரச்சனை நன்றாக விட்டால் அது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆனால் சிலர்கள் அந்த மிக அவதானமாக கேட்காமல் இன்னும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு சிலர்கள் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பேசுகின்ற பேச்சு அந்த உண்மையாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நிச்சயமாக மிக ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்து கொண்டு, சந்தோஷத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மன திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக கவலை, துக்கம், அதே போன்று ஏனைய உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அது நீக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு திருப்தி கூடிய மனம் உருவாக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு நாங்கள் பொறாமைப்படக்கூடாது. அதே போன்று ஒருவரை தாக்கப்படக்கூடிய பேச்சுக்களை நாங்கள் பேசக்கூடாது. அதே போன்று மற்றவர்களை துக்கப்படக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடாது. உதாரணமாக அதிகமாக எமது நாட்டிலே சில விடயங்கள் பார்த்தாலும் கூட கவலைக்கூடிய ஒரு விடயங்கள் தான் நடைபெற இருக்கின்றன. அது நிச்சயமாக நல்லது இல்லை. அது சிந்திக்க வேண்டும். ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தோஷமாக சகோதர போல மன திருப்தி அடையக்கூடியவராக வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அவர் சிறந்த மனிதராக வாழ முடியாது. மனிதர் ஒரு சிறந்த மனிதராக மாற்றப்படுவதற்கு மதங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மதம் எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயமாக இருந்தாலும் அந்த மதத்தை எந்த மதத்திலே இருந்தாலும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக அவர் மனப்பாங்கு உடன் செயற்பட வேண்டிய நிலைமை எல்லோருக்கும் இருக்கின்றன. இந்த ஜனநாயக நாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய, உதாரணமாக தமிழர்கள் அவங்கள் கட்டாயம் மற்ற மதங்களை பின்பற்ற மற்ற மதங்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பௌத்தர்களையும் அப்படித்தான், ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்களையும் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். என் மதம் உயர் மதமாக இருந்தாலும் மற்ற மதங்களும் நாங்கள் மதிக்க வேண்டும். அதே போன்று அந்த மதங்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2018 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். நல்ல காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு, நல்லவற்றை நாம் செய்வதற்கு இந்த வாரங்களிலே புதன்கிழமை ஒரு அருமையான நாள். இப்போ பொதுவாக இந்த திருமணங்களுக்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. ஆனால் நம்மில் பலர் நாம் என்ன செய்வோம், இந்த புதன்கிழமை நமக்கு ஒத்து வராது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாட்கள், பௌர்ணமி நாள், இவ்வாறு நாட்களை பார்த்து நாம் திருமணத்துக்கு நாள் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு தவறான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை பலரும் உணர்வதில்லை. இந்த திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அதற்கு நல்ல நாள், நல்ல நேரம், இந்த நல்ல சுப முகூர்த்தம் பார்த்து எடுத்து அதற்கு பத்திரிகை எடுத்து இந்த திருமணத்தை செய்து கொள்வார்கள். இந்த சனிக்கிழமையிலே எந்த காரணம் கொண்டும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. நாம் சனிக்கிழமை என்கின்ற பொழுது நமக்கு விடுமுறை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், எனவே சனிக்கிழமையிலே போய் உறவுகளெல்லாம் வரக்கூடியது என்ற பிறருடைய வசதியை கருதி நாம் இந்த நாட்களை எடுக்கிறோமே தவிர, அந்த மாப்பிள்ளை பொம்பளை ஆகிய அந்த இருவரும் மணமகனுக்கும் இந்த நாள் பொருந்துதா என்று பார்ப்பது நாம் மிக மிக குறைவு. அவருடைய நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சிறப்பாக வருகிறதா, அவருடைய நட்சத்திரத்திலே, பிறந்த நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது, 10வது நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது, 19வது நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது. இவற்றை நாம் சிந்திப்பதில்லை. நமக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி நாட்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, சனிக்கிழமையிலே கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் அந்த நாட்களை தான் எடுத்துக்கொள்ளுவோம் எமக்கு வசதிக்காகவே. எனவே அவற்றை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். சனிக்கிழமைகளில் எக்காரணம் கொண்டும் திருமணம் அழகாக தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னாள், சனி நீராடு. இதெல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம், அதெல்லாம் படிக்கிறதோடு சரியாயிரும், நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வர்றதில்லை. சனி நீராடு, சனிக்கிழமையிலே கேசாதி பாதாந்தம், தலை முதல் பாதம் வரையிலே எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். சனி நீராடு என்று தான் சொன்னார்கள். எனவே இந்த சனிக்கிழமையில் திருமணத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு. புதன்கிழமையிலே நாங்கள் நாள் எடுத்து திருமணங்கள் செய்கின்ற பொழுது அந்த தம்பதிகள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் சகல சௌபாக்கியங்களும் வாழ்வதற்கு ஒரு சிறந்த நாளாக அமைந்திருப்பது இந்த புதன்கிழமை. இந்த ஆவணி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களில் ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கல்முனை நெற்பெட்டி முனை கணேசர் ஆலயத்திலே இன்று 2வது நாளாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆவணி சதுர்த்தியிலே வந்தாறுமூலை மருங்கையடி சித்தி விநாயகர் ஆலயத்திலே ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு சங்காபிஷேகம் உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணம் செங்கலடி, பங்குடாவளி, இந்த பங்குடாவளியைச் சேர்ந்த இலிப்பையடி என்கின்றதாகிய அந்த பகுதியை அமைந்திருக்கின்ற சிவமுத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு தனியாக ஆலயம் அமைக்கப்பட்டு அதனுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நவம்பர் மாதம் 12, 13, 14 திகதிகளிலே இந்த கும்பாபிஷேக கிரியைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. ரத்தினபுரி மாவட்டம் எகலியகொடை தோட்டம் முதலாம்பரி அமைந்திருக்கின்ற முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலும் இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அதேபோல் நுரேலியா மாவட்டம் பலப்பனை பிரதேசம்
ஹல்கரநோயா நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேல சுவாமி ஆலயத்தினுடைய நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷத்துக்கான ஏற்பாடுகள். இவ்வாறான நிகழ்வுகள் நாமும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா இந்த உலகிலே வித்தியாசமான பல படைப்புகளை உருவாக்கி அதனூடாக மனித வர்க்கம் எத்தனையோ விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். நாங்கள் எமது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை கொண்டு எத்தனையோ விடயங்களை எமது வாழ்வின் அன்றாட நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். அதே போன்று அவற்றின் இயல்புகளிலிருந்து, அவற்றின் படைப்புகளிலிருந்து, அழகான செயற்பாட்டிலிருந்து நாங்கள் எமது வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களையும் கற்றுக்கொள்கின்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உதாரணமாக இன்றைய நாள் நாங்கள் எமது சிந்தனைக்கு விலங்குகளை, பறவைகளை, பிற பிராணிகளை எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். ஆம், எத்தனையோ விதமான விலங்குகளையும் பறவைகளையும் நாங்கள் இந்த உலகிலே காண்கின்றோம். அந்த பறவைகளதும் விலங்குகளதும் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பல வித்தியாசமான பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். எத்தனையோ விதமான ஆச்சரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் பூச்சிகளுக்கும் இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வித்தியாசமானதொரு மரியாதையையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கென்றால் சூரத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்ற பெயரில் அல் குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. சூரத்துல் பக்ரா, பசுமாட்டின் பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அந்நஹல், தேனின் பெயரில் மற்றொரு அத்தியாயம் இருக்கின்றது. இப்படி எத்தனையோ விதமான அழகான வழிகாட்டல்களை அந்த அத்தியாயங்களுக்கூடாக அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். மற்றொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். அரபு நாட்டிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விலங்கினம்தான் ஒட்டகம். நீங்கள் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றான். அந்த கேள்வியினூடாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நானும் நீங்களும் எம்மோடு இருக்கின்ற விலங்கினங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அவற்றை பார்த்து அவற்றின் தோற்றத்தை, அவற்றின் செயற்பாடுகளை, அவற்றின் நடவடிக்கைகளை எல்லாம் நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் எமது வாழ்க்கைக்கும் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. நாம் இருக்கின்ற இந்த சிறிய நாட்டிலே, இந்த அழகான இந்த தீவிலே எத்தனையோ விதமான விலங்குகள் பறவைகள் இருக்கின்றன. நாங்கள் அவற்றிற்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. முதலாவதாக அந்த விலங்கினங்களுக்கு, அந்த பறவைகளுக்குரிய கண்ணியத்தை வழங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவற்றிற்கு எந்த விதத்திலும் நோவினை செய்யாமல் அவற்றை பாதுகாக்கின்ற பொறுப்பு எம்மை சார்ந்தது. அதே போன்று அந்த விலங்கினங்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால், அவற்றை பற்றி சற்றேனும் அறிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அது இன்னும் ஒரு அழகான ஒரு பாடமாக எமக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எம்மை சுற்றி இருக்கின்ற சின்னஞ்சிறிய விலங்குகள் பறவைகளிலிருந்து எல்லாவற்றையும் மதித்து அவற்றுக்குரிய கண்ணியத்தையும் வழங்கி, அதேவேளை அவற்றிலிருந்து எமக்கு தேவையான பாடங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா இந்த விலங்கினங்கள், பறவைகள், பூச்சிகள் அனைத்தினூடாகவும் எமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல சிந்தனைகளை, வழிகாட்டல்களை தந்தருள்வானாக என்று வேண்டி இன்றைய நாள் ஆராதனை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு எது நல்லதென்று மிகவும் தெளிவாக அறிந்திருக்கின்றார். அதனால்தான் வேதத்தில் கூட ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கின்றார், இது உங்களுக்கு நல்லதென்று நான் அறிந்திருக்கின்றேன் என்று. ஒரு மரத்திலே குருவி குஞ்சுகள், அந்த தாய்க்குருவி
வெளியில் போய் வந்தவுடன் கண்ணை மூடிக்கொண்டு இந்த குருவி குஞ்சுகள் எல்லாம் வாயை திறக்கின்றது. அந்த தாய் அதனுடைய வாயில் வைக்கின்ற அந்த உணவை அது எந்தவித மறுப்பும் இல்லாமல் சாப்பிட்டு முடிக்கின்றது. அதே போல் இந்த குருவி குஞ்சுகள் எல்லாம் காற்றுக்கு மரம் ஆடுகின்ற பொழுது கூட வாயை திறக்கின்றது, தன் தாய் வந்துவிட்டாள் என்ற அந்த எண்ணத்திலே. எனக்கு அருமையானவர்களே, இந்த குருவி குஞ்சுகள் போல்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த குருவி குஞ்சுகளுக்கு தெரியும் தன்னுடைய தாய் பறவை கொடுப்பதெல்லாம் தீமைக்கு ஏதுவாக இருக்காது, நன்மைக்கு ஏதுவான விஷயங்கள் என்பதனை இந்த குருவி குஞ்சுகள் அறிந்திருந்தன. அதனால்தான் கண்ணை மூடிக்கொண்டு எந்தவித மனக்கசப்பு, எந்தவித எண்ணங்கள், எந்தவித சிந்தனை இல்லாமல் வாயை திறந்தது, தாய் குருவி வைக்கின்ற அந்த உணவை உட்கொள்ள. இந்த மனநிலை எங்களுக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற அனைத்தும் நன்மையானதாக இருக்கிறோம். சில நேரங்கள் நிறைய பேர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து குறை கூறுகின்றவர்களாக மாறுகின்றோம். சில நேரம் நான் ஏன் இந்த கணவனை மணந்து கொண்டேன், நான் ஏன் இந்த மனைவியை மணந்து கொண்டேன், எனக்கு இந்த பிள்ளை பிறக்க வேண்டுமா, எனக்கு இந்த பெற்றோர்கள் அமைய வேண்டுமா, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இப்படி ஏராள குறைகள் கூறுவதையாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, எங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு எது நல்லதென்று. அதனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார் எரேமியா புத்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும், அது உங்கள் நல் வாழ்வின் எதிர்காலத்துக்கான திட்டமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டமே அல்ல என்கின்றார். அவர் எங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருந்தால் அது நல்லதாகத்தான் இருக்கும். எங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியாதா எது நல்லதென்று சொல்லி? ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்கின்றார், சாதாரண உங்கள் தந்தையரே நீங்கள் கேட்கின்றதை கொடுக்கின்ற பொழுது நான் தரமாட்டேனா? உங்கள் தந்தையிடம் நீங்கள் முட்டையை கேட்டால் அவர் உங்களுக்கு பாம்பையாக கொடுக்க போகின்றார், தேலையாக கொடுக்க போகின்றார்? இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதாக கொடுப்பார். இப்படிப்பட்ட சாதாரண உலகத்தில் உள்ள தந்தையை செய்யும் பொழுது நான் செய்ய மாட்டேனா என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்கின்றது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அமையும். சில நேரம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் அதுவும் நன்மைக்கு ஏதுவானதாகத்தான் இருக்கும். ஏதோ பெரிய ஒரு காரியத்தை, பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதனால்தான் இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தடையாக அமைகிறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தடையாக அமைகின்றது. நிச்சயம் பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க எண்ணி இருக்கின்றார் என்ற அர்த்தம். ஆகவே இந்த மனநிலையை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம். ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கென்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமன்றி அதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். ஆகவே இந்த நாளில் இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துவார், இந்த எண்ணத்தில் நாங்கள் வளரும் பொழுது. ஆமென்.